வைத்திருக்கிறோமையா நாங்கள் நிர்மூலமாக இருப்பதனுடைய சொத்த திருவையா உங்களுடைய இலக்கணங்களுக்கு முடியவில்லை. அந்த முடிவில்லாத இலக்கத்தினால நாங்கள் இங்கு உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோமையா நீர்களுக்கு இழைப்பார்கள் தேவனாக இருக்கிறதுக்காக வார்த்தைகளை எங்கள் இருதயத்திற்கு உகந்ததாக மாற்றித்தரப்பதற்காக என் சிறுவருடைய நிலையிலே வரைந்து உங்களுடைய வார்த்தை மாத்திரம் நிலைவருவதற்காக இயேசுவின் நாமத்தினால் செபங்களுக்காகவே ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்திருந்த தலைப்பு இளைப்பாறுதல். இந்த ஆதாரமான வாசிப்போம். சங்கீதம் 55வது அதிகாரம் 6வது. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் இளைப்பாறுவேன். இது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிற காரியம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத யாராவது சொல்லுவாங்க. இந்த பணக்காரனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த புதிதான ஒரு கவர்மெண்ட் வந்துருக்கு, ஒரு டாக்ஸ் போடுறாங்க. இந்த டாக்ஸ் என்ன? ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டினா என்னன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கே தெரியல. ஆனால் ஒன்று செய்வாங்க, வந்து நிறையா ஃபைன் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஜெயிச்சு வழங்க. ஸோ பணக்காரங்களுக்கும் வெளிப்படுறது கிடையாது, கஷ்டப்படுறவங்களுக்கு வெளிப்படுறது கிடையாது. சரி, ஆதியாகமம் 4:14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து அவருடைய சமூகத்திற்கு மறைந்து விலகி பொழுது பூமியின் நிலையற்று அலைகிறவனாயிருக்கிறேன். என்னை கண்டு நிலையற்று அலைகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அல்லது ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறான்னா, நம்ம ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறோம், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கார். அந்த நோக்கம் என்னன்னா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அவருடைய நோக்கம் என்ன, எதற்காக ஜீவனோட வைத்திருக்கிறார், எதற்காக எனக்கு இந்த பலனை கொடுத்துருக்காருங்கிற ஒரு அறிவு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பணக்காரங்க ஃபாரின் போகிறோம். எனக்கு தெரியும் ஃபாரின் போகிறவங்கலாம் போகும்போது எவ்வளவோ சந்தோஷத்தோடு போவாங்க. 10 நாள் டூர் முடிச்சுட்டு வந்து எங்கே தான் வரணும்? இந்த நம்ம இடத்துக்கு தான் வரணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கையில் நிறைய ரூபா இருந்துச்சு, வரும்போது எம்டி. ஸோ இது நிலையற்ற ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்றாங்க. நமக்கு ஆண்டவர் இளைப்பாறல ஒரு ஃபைனல் இளைப்பாறல் நான் லாஸ்ட் இளைப்பாறல் 14வது அதிகாரம் 13 இன்று பருவத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்கு. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏதாவது ஒரு பரிசு கிடைச்சானா, இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னன்னா, அது உடனே எங்கெல்லாம் போட முடியும், ஸ்டேட்டஸை வச்சு அதை வச்சு இதை வச்சு என் பிள்ளைக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிருச்சு, உங்க பிள்ளைக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளோ சந்தோஷப்பட்டா ஆண்டவர் உள்ள வந்துட்டு என்ன சந்தோஷப்படுவார் அப்படின்னு என்ன பொழுது வாசிக்க பார்ப்போம். அப்புறம் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பார்கள். இப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை வச்சிருக்காரு. அந்த நோக்கத்துல வாழும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஒரு முறை நான் ஓபியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் சிவராஜ் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பேஷண்ட், காலெல்லாம் எக்ஸிமா மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்றாரு, சார் நான் வந்து கிறிஸ்தவனா பிறந்தேன், ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் எடுக்கிறதுக்காண்டி மதத்தை விட்டுட்டு நான் இந்து மதத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லையா? நான் கையை பிடிச்சிட்டு வைத்தியம் பார்க்க வந்தா வைத்தியம் பார்க்கணும் மட்டும் செய்யணும், வேற எதுவும் பேசப்படாது ஒரு லுக்கு விட்டாரு. அதுக்கப்புறம் வரவே அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும், வருத்தமா இருக்குமா? ஆண்டவர் சந்தோஷப்படுறோம். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்திப்பார். அப்ப இதெல்லாமே எனக்கு பிரயாசம். இந்த பிரயாசம்
விட்டு வாசிங்க. ரைட். 22வது அதிகாரம் 12வது வசனம். நீங்க இளைப்பாறி கொண்டே இருப்பீங்க, இளைப்பாறி கொண்டே இருப்பீங்க. ஆண்டவர் நினைச்சாரா சீக்கிரமாக வருகிறேன். அவன் கிரியைப்படி நீங்க ஆண்டோட சிறுத்தத்தினுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் கிரியைக்கு தக்கவனா அவர் கையோட கொண்டு வருவார். இழுப்பாறுதல்ங்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்துல நீங்க பார்க்கும் பொழுது யாருக்கு இளைப்பாறுதல் இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிக்கமா 48வது அதிகாரம் ஏசாயா 48:28. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று துன்மார்க்கு என்ன கிடையாது, சமாதானம். நீங்க யாரையாவது போய் உங்க பிரச்சனையில நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்க யாரையாவது சொன்னீங்கன்னா உங்க பேர் என்னன்னு தெரியுமா? துன்மார்க்கு. அப்ப துன்மார்க்குங்கிற ஒரு பேர் உங்களுக்கு நீங்களாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப சொல்றீங்க? பக்கத்து வீட்டுக்கு அம்மாட்ட போய் இந்த அக்காட்ட போய் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுமாட்டா மக்களுக்கு போன் அடிக்க அந்த மக்களை போன்ல கொள்ள எதுக்காக? எனக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்ல ஆண்டவர் சொல்வாரு உனக்கு என்ன கிடையாது, சமாதானம். சரி, தாவீது சிறகுல போல புறா பறந்து போனாச்சு. அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் வானந்தர வாழ்க்கை 23-24வது வசனம். அப்பொழுது அவர்கள் சரி, முதல்ல என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாமனார் பேர் சவுல், ஒரு பெரிய பட்டலனோட வந்தாரு. மருமகன் விரட்டி பிடிக்கிறதுக்கு அவருக்கு நியூஸ் கிடைச்சிச்சு இங்கதான் இருக்கிறாருன்னு சொல்லி அப்ப விரட்டிக்கிட்டே வர்றாரு. வாசிக்கணும். மாகோன் வானாந்தரத்தில் இருந்தார். இது வானாந்தர அனுபவம். ஆனா அந்த வானாந்தரத்துல வாசிக்க பார்ப்போம். இறங்கி மறுபடியும் மாகோன் வானாந்தரத்தில் வாசிங்க. மாலையில இந்த பக்கம் சவுல் இருக்காரு, இந்த பக்கம் தாவீது இருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. இடித்துக்கொள்ளத்தக்காதாக வளைந்து கொண்டார். நீ அடுத்து ஒன்னே உடனே என்ன செய்யணும்? இல்லை கொல்லணும். அப்படிதான் அதுக்குள்ள எஸ்கேப் பண்ண முடியுமா? ஆனா அந்த வானாந்தரத்துல ஆண்டவர் ஒரு நியூஸ் அனுப்புறார். வாசிக்கிறோம் 27. ஒரு ஆள் வந்து ஆண்டவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறாருன்னா வாழ்க்கை கவனமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. பெலிஸ்தியர் அவங்க தேசத்திலிருந்து சவுல் இருக்கிற இடத்துல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிக்கிறோம். நீங்களே ஊருக்கு கிளம்புறீங்க, எத்தனை பேர் பஸ் ட்ரெயினை விட்டு இருக்கீங்க சொல்லிருக்கோம். மேக்கப் போடுறதுக்கு அதுக்கு காட்டுறதுல ட்ரெயின் இருக்கு. ஆனா இங்க பாருங்க கரெக்டா கண்ணா அத்தனை பேர் ஆண்ட கிளம்ப வைக்கிறேன். சரி, கிளம்பி வந்தாச்சு. இப்ப ஒரு நியூஸ் பண்றதுக்கு இப்ப செல்போன் இருக்கு. இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி போன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இங்க அப்ப கிடையாது. கரெக்டா அதாவது வந்து சொல்றான். சொல்லும் பொழுது அடுத்த வாசம் பார்ப்போம். 29 இதாங்க வானாந்தர அனுபவம். இந்த வானாந்தர அனுபவத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஓசியா 2
2வது அதிகாரம் 14 ஓசியா 2:14. இதுதான் வானாந்தர அனுபவம். அப்போ 1051 ஆகியும் இதோ நான் அவளுக்கு நாயக்காக்கி அவளை வானாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோடு பட்சமாக பேசி அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டத்தையும் நம்பிக்கையின் வாசலாக, நம்பிக்கையின் வாசல். உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போனா எப்படி இருக்கும்? ஆடி ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை வருது, ஒரு வனாந்திர வாழ்க்கை வருது, அந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை. என்னுடைய தகப்பனார் எல்லாருக்கும் தெரியும். எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பா இருக்கேன்னா பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தை நான் எத்தனையோ கேட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய் சொல்லி போட்டேன், அப்பா இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பா இருந்தாரு, பார்த்தாரு. 90 வரை இருந்தாரு, பார்த்தாரு. 90ல் எங்க அப்பா எங்க வீட்டு கடந்து போயிடுது. இன்னைக்கு வர எங்க பரமபிதா ஆண்டவர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார். காரணம் என்ன? அவர் யார் அப்படின்னு பார்க்கணும். யோபா 10வது அதிகாரம் 9 நம்பிக்கை வாசல். நானே வாசல், ரட்சிக்கப்படுவான். நானே வாசல் அப்படின்னு. அப்ப அவன் மட்டும்தான் நமக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வாசல் எப்படிப்பட்ட ஒரு வாசல்? அந்த வாசல் எப்படி நமக்காக பிளக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரையர் 10வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கலாம். அந்த வாசல் நமக்காக என்ன செய்யும்? 10-19 ஆகிய சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கிறோம். உண்டு பண்ணினபடினாலே அந்த தைரியத்தில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு இழைப்பாக. இந்த பைபிள் எத்தனையோ கேரக்டர்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு கேரக்டரை மாதிரி ஒரு சந்தோஷமான கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். யார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்க ஒரு மனிதன். யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் 38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒருத்தர் இருந்தார். 38 வருஷம் நான் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பெட் வச்சிருப்பார். பெட் இருப்பாரு இருக்கு, ஆனால் அதை தூக்கி போட்டார். இப்போ நான் ஒரு பெட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கலாணி 2 கலாணி வச்சுருக்கேன், புத்தகத்துக்கு ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அந்த படுக்கும் போது கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கணும். உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு அந்த நேரம் பயங்கரமான ஒரு இழைப்பாக இருக்குது. எழுந்திருக்கிற நேரம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எழுந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் போக வேண்டிய டைம் வந்து எழுந்திரிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த 38 வருஷமா அவன் என்னெல்லாம் செஞ்சுருப்பான்னு நினைச்சுப்பாங்க. யாராவது ஒரு விட்டுட்டு போனால் அந்த காலம் காலை வரும். இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு ஆசை. ஆண்டவர் தான் பார்த்து என்ன கேட்கறாங்க? ஆலோசனம் அவனுக்கு சந்தோஷமா படுத்திருப்பானா, சோகமா படுத்திருப்பானா? பையன் சந்தோஷமா படுத்திருப்பானா? அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவரா பார்த்து செஞ்சார். அவனை படிக்கிறதுக்கு வெளியே போனார். நம்முடைய ஆண்டவராக நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். 11வது அதிகாரம் 22 மத்தேயு 11:29 நான் சாந்தமும் இருக்கிறேன். ஆத்துமாக்கு இழைப்பார். இப்ப இந்த ஆத்துமாங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம் தேவை. இந்த சமாதானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக யாரோ ஒரு பெரிய தாகம் பண்ணியிருக்கிறார். என் தகப்பனார் நான் நினைச்சு பார்ப்பேன். என் தகப்பனார் 100 வருடம் ஒரே ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு. 100 ரூபாய்க்கு மருந்து வச்சிருந்தாரு. ஒரு கோட் இவ்வளோ என் தகப்பனார். ஆனால் அவருடைய கடினமான உழைப்புல நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சார். ஆனால் நமக்கு இந்த இழைப்பாக தரதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்ற பாதை நமக்கு காணப்படும். 42வது அதிகாரம்
2வது ஏசாயா 42 அவர் கூக்குரலிட மாட்டார், உயர்த்த மாட்டார். சரி, இது எதற்காக இந்த ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருக்குன்னா, போக வேண்டிய பாதை, அந்த போக வேண்டிய பாதை இப்படித்தான் நம்ம போகணும். போக மாட்டை கூட சண்டைப்படுத்த லேசா கஷ்டமா, சண்டை போடாமல், அதாவது டைரக்டா சொல்ல முடியாது. ஆனா அப்புறம் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா சொல்லி புலம்புறதுலாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மா கழிப்பாதல் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பாதை இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது பரிசுத்த ஜாதி சொந்த ஜாதி. இது எல்லாமே நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆசாரியர் என்ன இருக்காரு, நம்ம ஆராதனை பண்றோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு பாதை இருக்கு. அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது நீங்க செய்து தப்பு பண்ணிட்டு அடிவாங்கன்னா அது என்ன இருக்கு, தப்பு பண்ணி அதெல்லாம் அடி வாங்கிட்டேன். ஆனா அடுத்த வருஷம் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பாடுபடும் பொழுது பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பாதையை போகும்போது வாய் திறக்க வேண்டும். அடுத்த வருஷம் பாடுபட்டு அந்த மாதிரியில போகும்போது நீங்க மாயவே திறக்க. ஒரு நடந்த சம்பவம் இது நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னா திரும்ப நான் சொல்றேன். நான் ஒரு நாள் நாகூரில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்காரு, நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. என்னன்னு சொல்லலை. நான் கேட்டதில்ல, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊழியர் நடக்கும். கரெக்டாக 7 மணிக்கு 7:30 மணிக்கு நடக்கும். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்கெல்லாம் போலீஸ்கிட்ட போய் நாங்கள் தர்ணா நடத்த போகிறோம் லைசாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக, நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அன்னைக்கு இருந்த எஸ்பி கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் தர்ணான பார்த்துருப்பீங்க, 10 பேர் கொடியை பிடிச்சிட்டு எனக்கு தான் கட்டிக்கலாம். ஆனால் அவர் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-150 போலீஸை எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. நான் வந்து உள்ள போகிறேன், மொக்கையில் உட்காந்துருக்காங்க. நான் போய் பேசுகிறத பார்த்துருக்கேன். இவங்களுக்கு பயங்கர கோபம், பெர்மிஷன் கொடுக்கல. டிகேடி அப்படின்னு ஒரு ஆடிட்டர், அவர் எங்கள் அண்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் அந்த பிஜேபியோட உள்ள ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு நானும் எங்கள் அண்ணன் போய் அவர் வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ அங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு பவர்ஃபுல் மேனை கொண்டு என்னை பார்த்து ஒரு மரம் முறைக்கிறார். நான் போன உடனே ஒரு வணக்கம் முறைச்சிட்டு நீங்கள் செய்கிறது சரிதானா அப்படின்னாரு. அதாவது பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னா, இந்த தேசிங்கிற ஒரு வார்த்தை பைபிள் இருக்கு. அந்த வார்த்தையை நம்பிக்கை யூஸ் பண்ணலாம். தேசின் மார்க்கத்துக்கு விளையிருக்கு. அந்த வார்த்தையை கிறிஸ்டிக்கு சொல்ல, நாங்கள் எங்கள் தேசின்னு சொல்றீங்களா, எங்கள் மார்க்கத்துக்கு விளையிருக்கு சரிங்களா? நான் சொன்னேன், பைபிள் வந்து எங்களுக்கு ஒரு ஹார்ட்டுக்கு க்ளோஸான ஒரு காரியம் சொல்லி லேசாக பேச ஆரம்பிச்சேன். நீங்கள் செஞ்சது சரியா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க. 100% தப்புங்க, சொல்லியிருக்க கூடாது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் யாருன்னு சொல்லி எங்களுக்கு இந்த பவர் வருது நான் பேசி முடித்தேன். அதுக்குள்ள இந்த டிகேடி மனைவி எங்கிட்ட ஒரு எக்ஸ்ரே காமிச்சு, சார் இந்த எக்ஸ்ரே பாருங்க சார், எனக்கு காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து வந்து நான் எங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு எக்ஸ்ரே போட்டா இன்னொரு எக்ஸ்ரே 1 வருஷம் 7 வருஷத்துக்கு இருக்கு. அந்த எம்மா 2 எக்ஸ்ரே ஒரே மாதிரி இருக்குன்னா தேய்மான மேலே எதுக்கு உங்களுக்கா எனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லையா? ஒரே சந்தோஷம். இந்த பஞ்சாயத்தில் அவர் எங்கே இருக்காரு, ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் இருக்காரு. எக்ஸ்ரே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே சாப்பாடு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டாங்க. கடைசியில் ஒரு தம்பி ரொம்ப கால்பூல் எனக்கு திக்கிட்டே இருந்தான். நான் வாயவை தரேன். அங்கே எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் அப்படின்னு ஒரு பத்திரம் எடுக்கிறோம், வெள்ளிச்சந்திரன் சொன்னான். அவர் ஒரு பேப்பர் எடுத்தார், எடுத்து
எழுதுறாரு. இவ்வளவு கடினமான வார்த்தை எழுதுறாரு. நீங்க என்னமோ ஒரு நர்சிங் காலேஜ் வச்சுக்கீங்களா? அந்த நர்சிங் காலேஜ் பேர் என்ன? நான் சொன்னேன் லைசன்ஸ் செவிலியர் சொல்லுங்க, நர்சிங் இப்படிலாம் கடிக்க முடியுமா கிடைச்சது? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக இது நடந்தது யார் கிளம்ப இங்கே கிளம்ப நான் ஓபியில் நடந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த சந்திரன் தலையை பொங்க போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் மனைவி பாய்ச்சல் சாப்பிடுச்சு. இதனால் எத்தனை ஆஸ்பத்திரி எங்கே ஆஸ்பத்திரி பாய்ச்சல் சாப்பிட்டு அட்மிட் ஆகி 1 நாள் 2 நாள் 4 மாதம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் சும்மா சுற்றிட்டு போயிடுச்சு. தீபாவளி கூட வீட்டுக்கு போகணும். நான் இங்கே ஹெச்ஆர்டி கேட்டேன், ஏமா எவ்வளோமா பில்லு? அந்த அம்மா பில்லு சேர்க்காது எனக்கு கழிச்சுட்டு அந்த ஒரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேசுறீங்க, ஆனால் நீங்கள் எப்படி நடக்கணும்? வாயை திறக்காம நடந்தான்னா ஆண்டவர் போட்ட பில்லுல அந்த இதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். பாரு சங்கீதம் நான் வாட்சத்தை ஸ்டார்ட் வாசம் 55வது அதிகாரம் பாஸ்ட் ஜெபத்தில் ஸ்டார்ட் 55வது அதிகாரம் முதல் வசனம். ஜெபம். தேவனே என் ஜெபத்தை கேட்டது. இந்த ஜெபத்தை கேட்கணுங்கிற சொல்ற தாவீது இருதயத்தில் எப்படி இருக்கும்? ஒரு போராட்டம். எனக்கு சிறை கிடைச்சா நான் பறந்து போயிடுவேன். 2வது வசனம். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருள் செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கத்தின் இழுக்கலின் நிமித்தமும் என் தியானத்தை ஒரு பக்கம் சத்துருடைய கூக்குரல் இருக்கும். உன் ஆஸ்பத்திரி மூடிக்குமே கையாக்காங்க, அவனால் ஒன்றுமே செய்யுது. அதில் ஒருத்தர் எங்களை வந்து நிற்கிறான். ஒரு 6 மாதம் கழிச்சு, சார் எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். தெரியலையே போனேன் வீட்டில் நானும் சார் உங்களை கொடுத்துருந்தேன். கால் வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்க சார், பார்த்து ப்ளீஸ் போடணும் சார், ப்ளீஸ் போடணும் சார். நீ என்னை நம்பி வந்துட்டு பாரு, அதனால் அவன் ப்ளீஸ் கேட்க. அதே பையன் ஒரு மாதம் கழிச்சு கீழே வந்து வந்தான். அப்போ எங்கள் ஃபோன் வேலை வாங்கிட்டான். சார் உங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கிறேன், வந்து பாருங்க சார். வந்து பார்த்து கீழே ஒன்றா காலெல்லாம் பண்ணிடுச்சுன்னா ஸ்மைல் ப்ராப்ளம். அது தம்பி நாளைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவன் என்னை கூப்பிடல, நான் ஃபோனில் கூப்பிட்டேன். சார் வேலைக்கு போயிட்டு என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க? அப்போது யாரெல்லாம் நமக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க எப்போ நம்மகிட்ட கொண்டு வருவாங்கன்னா பாயிண்ட் அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்கள் இனிமேல் பழி சாட்டி விரோதம் கொண்டு இதெல்லாம் நடக்கும்போது இருதயத்துடைய வேதனை அடுத்த வருஷம் பாருங்க வியாபகப்படுகிறது. இப்ப இங்கிருந்து நான் சொல்றேன், இந்த நேரத்தில் நான் அவங்க முன்னாடி நிற்கும்போது என் நிலைமை இப்படிதான் இருக்கு. அடுத்து என்ன நடக்குன்னு என்ன தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் கடைசியில் எல்லாம் முடிச்ச பிறகு வீட்டில் வந்துடுறான். சிஜி நின்று அருமையாக பேசினா வேறு யார் பேசினாலும் பிரச்சனை முடியும். காரணம் ஆதியான சொல்வாரு, நான் பேசினேன் நீங்கள் பயப்பட சொல்லணும். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. உங்களை என்னைய பிடிச்சதா உங்களை பிடிச்சதா? என்னைய பிடிச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக்கி அவங்களெல்லாம் எனக்கு நண்பராக மாற்றி கொடுத்தாங்க. புறாவையோட பிதாவே தெரிவிக்கிறோம் ஐயா. ஒரு வினாடி போதும் இந்த உலகத்தை நாங்கள் கடந்து செல்வது. ஆனால் ஒரு பாதையை இருக்கிறது ஐயா. அந்த பாதையின் பேர் இலைப்பாதலே பாதை. பாடுகள் கொண்டு வேதனை கொண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயவே திறக்கிறது. அந்த பாதையை நாங்களும் வாயவே திறக்காதபடி வீடுகளுக்காக பேசுவேன் இந்த நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். இல்லை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே